நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கருப்பையா முருகன் இயக்கத்தில் பிரேம்ஜி நடிப்பில் வெளிவந்திருக்கும் வல்லமை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். மனைவி இறந்துடுறாங்க. அந்த துக்கத்தில் பிரேம்ஜிக்கு காதும் கேட்காம போயிடுது. இதனால தன்னோட பொண்ணை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வரவர் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாரு. பெண்ணை வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்துறாங்க. 2 பேர் மட்டும்தான் இங்கே சென்னையில் தனியாக வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பிரேம்ஜி கிட்ட வந்து தன்னோட பொண்ணு சொல்லுது, அப்பா பாத்ரூம் போகிற இடத்துல ப்ளீட் ஆகுதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே பிரேம்ஜி வந்து நம்ம பொண்ணு பெரிய பொண்ணை தான் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டர் கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அம்மா இல்லை, இந்தமாரி இந்த பொண்ணு என்ன மாதிரியான நடந்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பிரேம்ஜியை கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு பெரிய பொண்ணா அவளை யாரோ பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்காங்க, அதனால தான் இந்த ப்ளீட் ஆகுது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த அந்த குற்றத்தை செஞ்சது யார், அவங்களுக்கு அப்பாவும் பொண்ணும் எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட முழு கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட திரைக்கதையை சொல்லலாம். எத்தனையோ சைல்டு அபியூஸ் படம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு தான் இருக்குது. இதில் இந்த படத்தில் அப்படி என்ன வித்தியாசமாக சொல்லியிருக்காங்கன்னா, திரைக்கதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவே சொல்லியிருக்காரு இயக்குனர். இந்த பொண்ணு வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணவங்க யாருன்னே இந்த பொண்ணுக்கு முதல் தெரியல. அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அது யாராக இருக்கும் அப்படின்றத வந்து ஸ்க்ரீன் பிளே மூலமாக அழகாக சொல்லியிருக்காரு இயக்குனர். அடுத்த ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அந்த நடிச்சிருக்க அந்த சின்ன பொண்ணை பற்றி சொன்னோம். அழகாகவே பண்ணியிருக்கு. தனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற சோகமும், நமக்கு நடந்தது இன்னொரு பொண்ணுக்கு நடந்துடக்கூடாது, அவனை கண்டுபிடிச்சி அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த வெறியையும் அந்த பொண்ணு அழகாகவே காட்டியிருக்காங்க ஸ்க்ரீனில். அதோட மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக பிரேம்ஜி தான் சொல்லணும். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் முதல்ல அவரை பாராட்டணும், இந்த மாதிரியான கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்க ஆரம்பித்தாங்க போல இருக்குது. அப்போவே வந்து ஒரு 12-13 வயசு பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கிறதுக்கு அவர் சம்மதிச்சிருக்காரு. சம்மதிச்சாரு, சரி நல்லா பண்ணாரா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா நிறைய இடத்துல எமோஷனலான சீன்லலாம் பிரேம்ஜிக்கு நடிப்பே வரல. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தோட இன்னொரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் வைஸ் சொல்லலாம். ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங் தான் இருக்குது. கதாபாத்திரங்களும் ரொம்ப கம்மி. இவங்க ஷூட் பண்ண விதமும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் அளவுக்கு தான் இந்த படம் போகுது. படத்தில் இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது, இதை போயிட்டு போலீஸில் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ கடுமையான சட்டங்கள்லாம் வந்துச்சு. உதாரணத்துக்கு சொன்னால் போஸ்கோ மாதிரியான சட்டங்கள்லாம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து ஒரு போலீஸ்கிட்ட சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக உண்மையிலே நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆனால் இதை வந்து போலீஸ்கிட்டலாம் வேணாம், கொண்டு போக வேணாம், இது நம்மளோட முடிச்சிக்கலாம், நம்மளே பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கிளம்புனா என்ன நடக்கும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. அதனால் இந்த போலீஸு இந்த விஷயத்தெல்லாம் வந்து படத்தில் சுத்தமாக அவாய்ட் பண்ணது வந்து கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இயக்குனர் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த காலத்தில் பெண்கள் வந்து இந்த சைல்டு அபியூஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து என்ன மாதிரியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கிறத வந்து ஸ்க்ரீனில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கான பட்ஜெட் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு இயக்குனர். படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.